நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு நேராக கைகளை உயர்த்துகிறதை அவர் எதிர்பார்க்கிறார். வாசிக்க கேட்போம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில், ஆண்டவரின் சமூகத்தில் உடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா பாருங்க. எழுந்திரு. நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், பலவீனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வருத்தத்தை சொல்றோம், துக்கத்தை சொல்றோம், கண்ணீரை சொல்றோம், ஆனாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். செபிக்க முடியாத ஒரு தடை நம் வாழ்வில் இருக்கிறது. செபத்திற்கு நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள முடியல, செபிக்க முடியல. நம்மளால் டிவி நம்ம நேரம் பார்க்க முடியுது, மொபைல் பார்க்க முடியுது, மற்றவங்க பேச முடியுது, தேவையற்ற காரியத்தை விவாதிக்க முடியுது, தேவையற்ற இடத்துல இருக்க முடியுது. ஆனால் எது செய்ய முடியல? செபிக்கிறதுக்கு மாத்திரம் நம்மளால முடியல. இன்றைக்கு வசனம் இப்படியே சொல்லுகிறது, எழுந்திரு. எப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. முதற் சாமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நினைக்கிறேன். அந்த நேரம் நல்லா அயர்ந்து தூக்க வருகிற நேரம். அந்த நேரம் நம்மை நாம் மறக்கிற ஒரு நேரத்தை ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்குரிய நேரம், அது என்னோடு கூட நீ உறவாடக்கூடிய நேரம். யாரெல்லாம் 3 மணிக்கு தேவனுடைய தரிசனத்தில் பயணிச்சிருக்கிறீங்க, என்னைக்காவது இருக்க கூப்பிடு. ஆண்டவர் எப்ப அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை எதிர்பார்க்கிறனா, அதிகாலைக்கு முன்பதாகவே நாம் அவரை அழைக்க வேண்டும் என்று நம் சத்தத்தை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த பிள்ளைகள்லாம் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னா உசுப்பும் போது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அந்த நேரத்தில் நீங்க அழுகிற செபத்துக்கு பெரிய பதில் உண்டு. விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். கரங்களை தெரியாத நினைத்துவோம். எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம செபத்துக்கு பதில் தருவாரா? முதற் சாமத்திலே அவரை கூப்பிடுகிற சத்தத்திற்கு தேவன் பதில் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நேரத்திலே உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கணுமா? இருதயத்திலே தண்ணீரை போல ஊற்றணும். அப்பா, ஏன் அந்த அந்த முதற் சாமம் தெரியுமா? எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. ஆனால் உங்களை காண்கிறவர் உங்களை எதிர்பார்த்திருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தனிமையாய் தேவனோடு உறவாட முடியும். இன்றைக்கு ஒருவேளை இந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் பயணித்து பாருங்களேன். 3 மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு கூட எந்திரிச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் மற்றவங்களை உசுப்புற மாதிரி கிடையாது, தேவன் கேட்குற மாதிரி. நீங்கள் நிறைய நேரங்கள் பார்க்குறோம், செபிக்கிற எப்படிமா, அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்களெல்லாம் உசுப்பி எப்படியாவது நான் செபிக்கிறேன்னு தெரிய வைக்கிறது. அது இல்லை செபம். தேவன் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறதான் செபம். வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும். உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றினோம். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்பா, எனக்கிட்ட பாரத்தை எல்லாம் உடைய கரத்தில் வைக்கிறேன். அப்பா, என்னுடைய வேண்டுதெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர், என் தேவையெல்லாம் நீர் அறிந்திருக்கேன்னு சொல்லி கண்ணீரோடு அவருடைய கரத்தில் கொடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்கணும். உண்மையாவே இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வாசிப்போம். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. எல்லாருக்காகவும், உனக்காக மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் வேதனையோடு, யாரெல்லாம் கண்ணீரோடு, யாரோட துக்கத்தோடு, யாரெல்லாம் தேவைகளோடு இருக்காங்களோ அத்தனை பேருக்குமாக நீ செபிக்க வேண்டிய ஒரு நேரம். நடு ராத்திரியின் முதற் சாமம். அங்கே நீ தேவனிடத்திலே உன் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கதறி அழுகும் போது தேவன் நிச்சயமாய் அதற்கு பதில் தருவார். என் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கணும்? வேதம் சொல்கிறது, அவரை கண்டடைத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டும். அவரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அவரை கண்டடையத்தக்க சமயமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் முதற் சாமம். நடுராத்திரியிலே முதற் சாமம். ஒருவேளை உங்கள் தேவைகள், நீங்கள் ஒரு டாக்டர் ஆகி என் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் போன விரும்புறீங்கன்னா 3 மணிக்கு தேவனோடு உறவாடி பாருங்க. இப்போ முதற் சாமம்ன்ற எப்படி சொல்ல பிறகு எதை முதற் சாமம்ன்றா நீங்கள் பார்க்குறோம். 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம்,
9ஆம் மணி நேரம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அப்படி தானே? தோட்ட வேலைக்கு போகிறது 1ஆம் மணி நேரம் இது, 3ஆம் மணி நேரம் இது அங்கே பார்க்குறோம். 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 12ஆம் மணி நேரம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த முதற் சாமத்துக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு தேவன் விரும்புகிறார். அது நடு ராத்திரியிலே தேவனோடு நாம் உறவாடத்தக்க ஒரு நேரம். சரி, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நேரம் குறைவாக இருக்கு அப்படின்னாலே நாம் அதற்குள் பயணிப்போம். முதலாவது ஒரு ஜெபம், அநேக காரியத்தின் மத்தியிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கிறவருக்கு அநேகர் சொல்கிறாங்க நேரம் கிடைக்கல, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, இந்த வேலை அந்த வேலை, ரொம்ப ஜெபிக்கலாம் பிளான் பண்ணும்போது தான் பெரிய வேலைகளாக கொடுக்குறாங்க. வாசிக்க கேட்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி தேவன் முதல் வார்த்தை எழுதுனது, அநேக காரியத்தின் மத்தியிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை வேலைகள் இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் முதல் காரியத்தோட தலைப்பு. இந்த நாளின் தலைப்பு, உன் கைகளை கர்த்தரிடத்திற்கு ஏறிடு. அதை தொடர்ந்து 5 பாயிண்ட்களை நம்ம பார்க்க கற்றுக்கிற விஷயவராக. முதல் பாயிண்ட் என்னது? அநேக காரியத்தின் மத்தியிலும் ஜெபம் செய். வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி. பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி. பலவிதமான வியாதிகளிலே உபத்திரப்பட்டிருந்த அநேகரை சுஸ்தமாக்குற ஒரு வேலையை இயேசுகர் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஸ்டாப்பா அந்த வாட்ச் ஓடுமா தெரியாது, ஆனால் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியல அடுத்தடுத்து யார் யார் வருவாங்க தெரியல, ஆனால் அந்த உபத்திரவத்தை அவர் என்ன செய்யறாரு? சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். வாசிப்போம். அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். வியாதிகளை சுகமாக்குறாரு, பிசாசுகளை துரத்துகிறார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியா, பிசாசுகள் அவரை அறிந்திருக்கிறபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க அவருக்கு நேரம் போதுமானதா இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களை பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம சும்மா இருக்கிறோம்னு அர்த்தம். தேவையில்லாத வார்த்தையின் மத்தியில் நம்முடைய பயணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணும் அர்த்தம்? நாம் சும்மா இருக்கிறோம், நம் நேரங்கள் விலையேற பெற்றது. இயேசு சொல்லுகிற வார்த்தை, பிசாசுகள் இயேசுவை அறிந்திருக்கிறபடினால் அவைகள் பேசுவதற்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவையற்ற வார்த்தைகள் பேசுகிற மனிதர் மத்தியில் உங்கள் பயணங்கள் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அது உங்கள் நேரத்தை கெடுக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை நீங்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஜெபிக்கலாம் நினைச்சோம், பார்த்தீங்களா ஜெப நேரத்தில் வீண் பேச்சுகள் அதிகமாக நடக்கும். 5 நிமிஷம் ஜெபிப்பாங்க, 2 மணி நேரம் பேசுவாங்க. ஜெபத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஜெபத்திலே இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை பேசுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களை ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, will you stop and shut up, அப்படிதான் சொல்லணும். ஆமாம், பேசுகிறத நிப்பாட்டுங்க. க்ளோஸ் யுவர் மவுத், தயவுசெய்து நிப்பாட்டுங்க. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், பிசாசு இயேசுவை அறிந்திருந்தபடினால் அவர் பிசாசுக்கு பேச இடம் கொடுக்கவில்லை. எது தடையா இருக்கு பாருங்களேன். நாம் ஜெபிக்கணும் தீர்மானம் பண்றோம். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இங்கிருந்து கடந்து போன போது உங்களோடு இந்த ஜெபத்திற்கு தடையாக ஒன்று இருக்குமானால் அது மற்றவர்களுடைய வார்த்தைகள் இருக்கு. வாசிப்போம். அதை தொடர்ந்து ஜெபிப்பதற்கு யாருடைய தடையையும் உடைப்பதற்கு நீங்கள் வலிமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். வாசிப்போம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து, இத்தனை காரியத்தையும் செய்துவிட்டு அவர் என்ன செய்றாரு? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு அந்த அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. யாராவது எனக்கு வேலை இருக்குங்க, எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து கூட வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து கூட இந்த வார்த்தையை வாசிங்க. தயவு கூர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் இயேசு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய், என்னது வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யாருடைய டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக இயேசு தேர்ந்தெடுத்த இடம் என்னது? வனாந்திரம். ஜெபிக்கும் போது யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, தயவு செய்து என்னை தனிமையா இருக்க விடுங்க. இந்த தனிமையின் ஜெப அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும்.
இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, இவங்க எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவுக்கு ஜெபம் வேணுமா? அவர் தான் திரியேக தேவன், அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருக்கு ஜெபம் வேணுமானா நாம் நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கு, நாம் பலத்தில் நிலை நிற்பதற்கு, நாம் தேவனுடைய அன்பிலே ஆழமான அற்புதங்களை அனுபவிப்பதற்கு ஜெபம் வேண்டும். தனிமையின் ஜெபம் வேண்டும். அல்லேலூயா. இங்க இயேசு என்ன செய்றாரா? அதிகாலையில இருட்டோட எழுந்து எதுக்கு போறாரு? எங்க போறாரு? வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்றாரு. அவருக்கு தெரியும் டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள் எப்பயுமே கூட இருப்பாங்க. ஒருவேளை உங்க வீட்டில் மாடி இல்லைன்னா உங்க அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணுங்க. எதுவுமே இல்லையா, பாத்ரூம்ல போய் ஜெபம் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. ஜெபிப்பதற்கு தடை செய்கிற எந்த கிரியை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் போதுமானவர் இருக்கிறார். நம் சரீரங்களை அல்ல, நம் இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து வனாந்திரமான இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தின் மத்தியில்? பிசாசுகளை துரத்துற வேலையின் மத்தியிலையும் சரி, அற்புதங்கள் செய்கிற வேலையும் சரி, எல்லா வேலையும் செய்யும் போது நினைச்சாரு அவர் ஜெபிப்பதை விட்டு விடவில்லை. முதல் காரியம் என்ன சொல்லுங்க? பக்கத்தில் சொல்லுங்க, அநேக காரியத்தின் மத்தியிலையும் ஜெபம் பண்ணு. ஏதாவது ஜெபிக்கிறதுக்கு காரணம் சொல்லாம ஜெபம் பண்ணு. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்திலேருந்து விடுதலை ஆகி ஜெபம் பண்ணு. கவனிங்க, அசிங்கமான காரியம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து இன்றைக்கு நாம் முதலாவது கற்றுக்கொண்ட காரியம் என்னது? இயேசு எப்படி ஜெபித்தார் என்று கற்றுக்கொண்டோம், எந்த சூழ்நிலை மத்தியில் ஜெபித்தார் என்று கற்றுக்கொண்டோம், எந்த இடத்திற்கு போய் ஜெபித்தார் என்று கற்றுக்கொண்டோம். இதை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுவே தேவன் நமக்கு அருள வேண்டிய அற்புதத்துக்கான தொடக்கமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க போய் ஜெபிக்கீங்க? வனாந்தரத்துக்கு. எப்போ போய் ஜெபிக்கணும்? இருட்டோடு. ஆமென். ஏன்னா நிறைய பேருக்கு அதிகாலைன்றது 10 மணியாக கூட இருக்குது. இருட்டோடுன்றது எக்ஸ்டேண்டாக ஆண்டு சொல்றாரு. என்ன பண்ணணும்? அங்கே போய் தூங்கிடக்கூடாது, அங்கே போய் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, இரண்டாவது காரியத்தை வாசிப்போம். எல்லா நெருக்கத்திலும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், எல்லா நெருக்கத்திலும் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 109 அதிகாரம் 1 தொடங்கி நிறைய நேரங்கள் நம்ம எப்படி சொல்கிறோம்? நான் ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன், பிரச்சனைகளாக எனக்கு நினைவு வருது, அந்த பிரச்சனைகள் என்னை ஜெபிக்கிறதுக்கு தடையாக இருக்குது, அந்த பிரச்சனைகள் எனக்கு தேவனோட இருக்க உறவை பலப்படுத்த முடியாமல் போராடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இங்கே நாம் வாசி கேட்போம். 109 சங்கீதம் 1 தொடங்கி. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை இல்ல சங்கீதம் 109 அதிகாரம் 109 அதிகாரம். நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். நான் துதிக்கும் தேவனே, நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதையும், துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. இப்ப நம்ம ஜெபிக்க நினைக்கும் போது பல விதமான மனிதர்கள் நம்ம நினைவு வர்றாங்க. யாரெல்லாம்னா நமக்கு எதிரானவங்க, நம்மளை துன்பப்படுத்துறவங்க, நம்மளை காயப்படுத்துறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க, இவங்களாம் நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? புலம்புறோம், முறுமுறுக்கிறோம், அவங்கள குறித்து விரோதமாக பேசுகிறோம். இந்த மாதிரி காரியங்களில் தாவீது அங்கே பார்க்குறாரு. கபட்டு வசனிப்பு, துன்மார்க்கமான வாய்கள். வாசிப்போம். எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தி கொண்டு நம்மளை கோபம் வர வைக்கிற சிலருடைய வேலை எப்படி தெரியுமா? நம்மளை எப்படியாவது கோபப்படுத்தணும். நம்ம அன்பாக பேசணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போயிருப்போம். போனவொன்னு சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, திருந்திட்டீங்களோ? திருந்திட போகிறீங்க, அறிவு வந்துட போகுது. நீங்களாம் திருந்தி என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் திருந்தி என்ன லாபம்? ஒன்றுமே இருக்காது. நம்ம அமைதியாக இருந்ததுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீ எப்படி அமைதியாக இருக்கலாம்?
அப்படி சொல்லி நம்மளை சீண்டி விட்டு நமக்குள்ளே அந்த அன்பின் அனுபவத்தில் இழந்து போவதற்கான போராட்டத்தை மேற்கொள்றது தான் தந்திரம். இதை மேற்கொள்றதுக்கு தாவீது ஒரு உபயாத்திரத்தை செய்கிறார். வாசிப்போம். என் சிநேகிதனுக்கு பதிலாக, என் சிநேகிதத்துக்கு நீங்க நேசிக்கிறீங்க, நீங்க அன்பு செலுத்துறீங்க, ஆனா அங்கிருந்து என்ன பதில் வருது பாருங்க, விரோதிக்கிறாங்க. நானோ நீங்க அவங்களுக்கு தவிச்சா தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, சாப்பாடு வச்சா சாப்பாடு எடுத்து கொடுக்குறீங்க, தேவையான போது கூட நிற்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. எதுக்கு வர்ற? ஏதாவது காசு வேணுமா? ஏதாவது செய்யணுமா? ஏதாவது தேவையான தானே வருவேன், சும்மா வரமாட்டியே. நம்ம உண்மையாகவே அன்போடு தான் அவங்களுக்கு செஞ்சுருப்போம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? அதை குற்றப்படுத்தி அதை காயப்படுத்தி பேசுவாங்க. அப்போ இந்த அன்பு குலைக்கப்படுகிறது, இந்த சிநேகம் உடைக்கப்படுகிறது. வாசிங்க. என் சிநேகிதத்துக்கு பதிலாக, என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன செய்யறாரா? ஜெபம். என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நெருக்கத்திலும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக அல்ல, நீங்கள் நிந்தனை மத்தியிலும் ஜெபம் பண்ணணும். உங்களை துன்பப்படுத்துகிற மத்தியிலும், உங்களை வெறுக்கிற மத்தியிலும், உங்கள் சிநேகிதர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டவர்கள் உங்களை பகைக்கிற மத்தியிலையும், உங்களை குறித்து தவறாய் அவர்கள் பேசுகிற மத்தியிலே நீங்கள் என்ன செய்யுமா? ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். நேற்று தினத்தில் ஆனந்தி ஸ்டேட்டஸில் வந்துச்சு, ப்ரே ப்ரே ப்ரே. என்ன செய்வீங்க? ஜெபம். இந்த காரியத்துக்கு என்ன செய்வீங்க? ஜெபம். தேவைகளுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? ஜெபம். அற்புதம் நடக்க என்ன செய்யும்? ஜெபம். நல்லபடி நடத்துறதுக்கு என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுவோம். ஜெபமே நமக்கு போதுமானதாக இருக்கா? இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பகைத்து, என்னை அழிக்க, என்னை நிந்திக்க, என்னை கொலை செய்ய, என்னை வெறுக்க, என்னை அழிப்பதற்கான எல்லா காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டு. சொல்லுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என் கையை போட்டு சொருகிறாங்க, என்னை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நான் ஜெபிக்க விடாமல், தேவ சத்தத்தை கேட்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன செய்யுமா? இருதயத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். இதைத்தான் தாவீது அன்றைக்கு தன் இருதயத்தில் சொல்லி அதை செயல்படுத்தினார். இரண்டாவது காரியம் என்ன சொல்லுங்க? எந்த நெருக்கத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். முதல் காரியம் என்னது? இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியத்தை வாசிக்க கேட்போம். நேரம் குறைவாக ஏற்படும், சீக்கிரம் அடிப்போம். அழிவு வரும்போதும் ஜெபிக்க வேண்டும். என்னங்க இது? வாசிக்க எடுத்துக்கொள்ளும் பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி, உங்களை துக்கப்படுத்துகிற நேரத்தோட நீங்க ஜெபிச்சிடலாம், ஆனா ஒரு அழிவு வரும்போது உங்களால் ஜெபிக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஆலோசித்தார்கள். இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்கன்னா, இயேசுவை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி? சாதாரணமான திட்டம் இல்ல, மூர்க்க வெறி கொண்டு. சிலருங்க கொல்றதுக்கு கூட சில ஸ்மார்ட்டான பிளான் போடுவாங்க, ஆனா இவங்க இயேசுவை கொல்லுவதற்கு கொடூரமான திட்டத்தை தீட்டுகிறார்கள். எப்படியாவது கொன்றண்டா, இந்த முயற்சியில அந்த இயேசு தப்பிச்சிடவே கூடாது, இயேசு என்ன செஞ்சணும்? எப்படியாவது கொன்றணும். இதை யோசித்து பாருங்களேன். உங்களை கொல்லுகிற நேரத்திலே, கொன்று விட வேண்டும் என்று அநேகர் திட்டம் பண்ணுகிற நேரத்திலே நீங்கள் செய்யத்தக்க ஒரு காரியம் என்னவென்று தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள பயணிப்போம். வாசிங்க. அவர்களோ இல்ல, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. எந்நாட்களில் ஜெபம் பண்ணும்படி மூர்க்க வெறி கொண்டு உங்களை கொலை செய்ய திட்டமிடுகிற நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்க? அவர் ஜெபம் பண்ணும்படியாக. எங்க உங்களை கொல்ல போறாங்க, அப்படியா? சரி, ஜெபம் பண்ணிடுவோம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! வாசிங்க அந்த வசனத்தை. அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். கரங்களை அல்லேலூயா. கொலை செய்வதற்கு ஆயத்தம் இருக்கும்போது கூட இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், நீ என்ன செய்யணுமா? ஜெபிக்கிறத விட்டு விடாதீங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் செத்து போயிருவீங்க, பரவாயில்லைங்க, ஜெபம் பண்ணுங்க.
அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு தன்னை தப்பிக்கொள்வதற்கான உபயாத்திரத்தை அவர் தேடவில்லை. அவருக்கு தெரியும் தேவன் ஒருவரை அல்லாமல் என் ஜீவனை ஒருவரால் எடுக்க முடியாது என்று. நம்ம ஜெபிக்கிறத விடுறதுக்கு அநேக காரியத்தை சொல்றோம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், உன் அழிவு வரும்போது நீ ஜெபிப்பதை விட்டு விட வேண்டாம். மலையின் மேல் எங்கேயோ மறைஞ்சுக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு கூட்டுக்குள்ள நீங்க அநேக நேரம் இருக்கும், யாருக்கும் தெரியாம சத்தமே கேட்காம மறைஞ்சுக்கிட்டு, அதையல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது. மலையின் மேல் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களா? தேடாதீங்க, உயரமான இடத்துல நான் இருப்பேன். ஆமென். உங்கள் ஜெபம் அநேகர் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா இருக்கணும். அங்க தானியேலை குறித்து பார்க்கிறோம். உத்தரவு வந்த போதும், ராஜாவின் முத்திரத்தினால் முத்திரை போட பின்பும் தானியேல் தன் வீட்டின் மேல் ஏறி பல கனிகளை திறந்து, முத்திரை போட்டது தானியேலுக்கு தெரியும், கதவை திறக்கிறத விட மாட்டான். நான் ஜெபிக்கிறது அந்த ரக்கத்தில் இருக்கிற என் பிதாக்கு தெரியணும்னா நான் வெளியரங்கமா ஜெபிக்க தயாரா இருக்கணும். என் ஜெபம் பொய்யல்ல, உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? மலையில் மேல் ஏறி கருத்தாய் ஜெபிக்கத்தக்க வார்த்தையினால ஜெபம் பண்ணுகிறார். அப்ப மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அழிவு வரும்போதும் ஜெபிக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். நான்காவது காரியம், அற்புதம் நடக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் ஏதோ கடமைக்கு பலன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி, பல நேரங்களில் நம் ஜெபங்கள் எப்படியா இருக்கிறது என்றால், கடமைக்கு இருக்கிறது, கட்டாயத்தை இருக்கிறது. வீட்டில் சொல்றாங்க ஜெபிக்கணும், சரி டயத்தை பார்க்குறாங்க, 8 மணி ஆச்சு, அரை மணி நேரம் ஜெபிக்கணுமா? இந்த பாருங்க, கரெக்டாக 8 மணிக்கு போயிட்டு 8:20 இருந்தது, 10 நிமிஷம் இருக்கா அந்த 8 மணிக்குள்ள ஒரு 4 தடவை பாத்ரூம் போகிறது. இது கட்டாய ஜெபம், கர்த்தருக்கான ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். அற்புதம் நடக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். எப்போ வரைக்கும் ஜெபிக்கணுமா? அற்புதம் நடக்கும் வரை. வாசிப்போம். அவர்களையும் சேர்த்து, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு ஏசாவை மீட் பண்ண வர்ற ஒரு சம்பவம். அங்கே எல்லாரும் யாக்கோபு இருந்தாலும் எல்லார்கிட்ட யாக்கோபு சொல்றான், எல்லாரும் தயவு செய்து என்னை கொஞ்சம் அமைதியா இருங்க, தனிமையா இருக்க விடுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போறேன். அற்புதம் நடக்கணும்னா முதலாவது தனிமையில் நீங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கணும். கூட்டத்தோடு ஜெபிக்கிறது நல்லதுதான், ஆனா தனிமையின் ஜெபம் ரொம்ப அவசியமானது. இங்கே யாக்கோபு தனித்திருந்து, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய அவங்க ஒரு தூதனை பார்க்கிறோம். அவர் யாக்கோபை மீட் பண்றாரு. அந்த ஜெபத்திலிருந்து அவர் வெளியே ஏறும்படியாக அந்த தூதன் ஆயத்தமா இருக்கும்போது யாக்கோபு என்ன செய்றாரு? அவர் விடுவதற்கு தயாரல்ல. தேவன் உங்களுக்கு தரிசனம் ஆகும் வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தரிசனமான தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை கொண்டு வரும் வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நீங்கள் விட்டு விடாதிருக்க வேண்டும். யாக்கோபு என்ன செய்றாரு? தரிசனத்துக்குள்ள தேவனை பார்க்கிறாரு, தரிசனத்துக்குள்ள தூதனை வருகிறதை பார்க்கிறாரு. அவரால் அங்கிருந்து ரிலீஸ் ஆக முடியல. ஏனென்றால் தாவீது விடாது ஜெபிக்கிறான். சரி, யாக்கோபு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். சிலர் பார்த்தீங்கன்னா நம் ஜெபத்தை நாம் சீக்கிரமாய் முடித்து விடுகிறோம். ஆகையால் நாம் தரிசனங்களை முற்றுமுடிய அனுபவிக்க முடியல. இங்க யாக்கோபு என்ன ஆகிறாரு? தொடர்ந்து ஜெபிக்கிறாரு. அங்கே தூதனால் அங்கிருந்து ரிலீஸ் ஆக முடியல. வாசிங்க. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோட போராடுகிற ஒரு அனுபவம். என்னை விட்டுருப்பா, நான் கிளம்புறேன். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை ஜெயிக்க முடியல. ஏனென்றால் அவன் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாய் முடங்கி இருக்கிறது. அற்புதம் நடக்க வேண்டும் என்று இருதயத்தில் திந்தித்துக் கொண்டு அவன் அதற்காக தன்னை பலப்படுத்திக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். முடியல. தூதனால் அவனை விட்டு கடந்து போக முடியல. ஏனென்றால் அவன் அந்த அற்புதத்திற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறான். வாசிங்க. அவருடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனாலே அவருடனே அங்க ஒரு அடையாளத்தோடு ஒரு காரியம் எனக்கு, என் தொடைய தொடுங்க எனக்கு. ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்திற்காக, ஒரு உண்மை தன்மைக்காக சில காரியத்தை அடையாளமாய் கேட்கிறது ஒரு அனுபவம் உண்டு. அன்றைக்கு யாக்கோபு அந்த அடையாளத்தை கேட்டான். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவன் ஆயத்தமானபோது அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. வாசிப்போம் தொடர்ந்து.
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று, அடையாளம் நிறைவேறிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். நான் போகட்டும்பா, நீ கேட்டதை கொடுத்துட்டேன்பா அப்படின்றாரு. அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன், நான் உம்மை போக விடேன். நான்காவது ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அற்புதம் நடக்கும் வரைக்கும் ஜெபம், என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் ஜெபம். என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்றால் என்னை நீர் ஆசீர்வதித்து கடந்து போங்க. கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம் இல்லைங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் உங்கள் முழங்கால்கள் முடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கும், நான் மடிந்தால் கூட பரவாயில்லை, எனக்கு அற்புதம் நடந்து ஆக வேண்டும். ஆமென். அன்றைக்கு யாக்கோபு அதை பிடித்து கொண்டார். யாக்கோபு அதை அடைந்து விட்டார். பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவராய் தேவனிடத்தில் போராடி அதை மேற்கொண்டு பெற்றுக்கொண்டார். அப்ப நான்காவது காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, அழிவை கடந்து அற்புதம் நடக்கணும் விரும்புறவங்கள தொடர்ந்து செபித்து கொண்டே இருக்கணும். நம்ம என்ன செய்ய கேட்குறோம், நடக்கலன்றவரை விட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுறேன். இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. இப்பொழுது ஐந்தாவது காரியத்துக்கு நேரம் நாம் கடந்து போவோம். எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். இது கம்ப்ளீட் பேக்கேஜ். எப்படி இருக்குமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம். எல்லா இடத்திலையும் ஜெபிக்க வேண்டும். சில சொல்றாங்க, நான் ஜெப இடத்துல போய் ஜெபிப்பேன். அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் உங்கள் ஜெபம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலையும் நீங்க ஜெபிக்கணும். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஆக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம ஜெபிக்கணும். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும், எதற்காகவே? தேவனுடைய சத்தியத்தை போதிக்கும்படியாகவே அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தை சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். சத்தியத்தை விளங்க பண்ணுகிறது, சத்தியத்தை அறிவிக்கிறது, சத்தியத்தை சொல்லுகிறது, சத்தியத்திற்காக வாழ்றது. சத்தியம்தான் ஜீவன் என்று நினைக்கிற நினைவு தெளிவாய் வேதம் சொல்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அற்புதம் வேணும்னா நீங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை உள்வாங்குகிறவர்கள் இருக்கணும், சத்தியத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே பவுல் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது, நான் இதற்காகத்தான் சத்தியத்தை போதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் சொல்கிறார். வாசிப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. இந்த தர்க்கம் வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, எதிர்பேச்சு வரக்கூடாது. அப்படின்னா ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம் தெரியுமா? பரிசுத்தமான ஜெபம். இங்கே ஒண்ணுதான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஜெபம் எனக்கானதுல உம்முடைய நாம மகிமைக்கானது. எல்லா இடத்துலையும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. யாருக்காக ஜெபிங்க? ரோட்டில் போகிற ஒருத்தவங்களுக்காக ஜெபிங்க, நிற்கிறவங்களுக்காக ஜெபிங்க, அவங்க யாருன்னே தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக ஜெபிங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் ஜெபிக்கணும். பிறருக்காக மட்டும் இல்லை, எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறது. வாசிங்க. எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? உங்க அறிவை செயல்படுத்தக்கூடாது, ஜெபத்தை செயல்படுத்தணும். நீங்க சுற்றி இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில் எந்நேரம் உங்க வாயில ஜெபம் இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல இடங்கள் நான் பார்த்துருக்கேன், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இப்படி முறுமுறுக்கிற பார்த்துருக்கேன். ஏதாவது வாயில் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா சிலர் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவனுக்கெல்லாம் வேலையே இல்லை, நேரமே இல்லை, போட்டு இப்படி வேலை வாங்குறது. உங்கள் வாயின் வார்த்தைகள் முறுமுறுப்பாய் இல்லாமல் தேவனை துதிக்கிற துதியாய் ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். உங்கள் கண் விழிப்புகள் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாயிலே ஜெபங்கள் இருக்க வேண்டும். கடைசி 5வது காரியம் என்னது? எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும்.
உங்கள் ஜெபங்கள் அங்கே அற்புதத்தை கொண்டு வரும். அங்கே முன்னாடி இருக்கிறவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூட நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் போகிற இடங்கள் சமாதானமாக இருக்கணும் ஜெபிக்கணும். நீங்கள் நடக்கிற வழிகள் சரியாக இருக்கணும் ஜெபிக்கணும். நீங்கள் சரியான இடத்துல பஸ் கிடைக்கணும் ஜெபிக்கணும். சரியான காரியம் உங்களுக்கு நடக்கணும் ஜெபிக்கணும். சரியான வேலை கிடைக்கணும் ஜெபிக்கணும். அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபிப்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜெபமே எல்லாவற்றையும் தரும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19 சொல்ல போல முதற் சாமத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். எழுந்திரு. அப்படி எழுந்திருப்பா, எழுந்திரு. ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடு. வாசிங்கம்மா 2ஆம் அதிகாரம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19 வாசி. எழுந்திரு, எழுந்திரு. ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ராத்திரியில் முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் உன் குழந்தைகளுக்காக என்ன செய்ய? கைகளை அவரிடத்திற்கு ஏறு. கைகளை அவரிடத்தில் ஏறிடு. அல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. எழுந்திருப்போமா, எழுந்திருப்போமா, எல்லாரும் எழுந்திருப்போமா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை காரியம். இதனுடைய தலைப்பு உன் கைகளை கர்த்தரிடத்தில் ஏறிடு. உன் கைகளை உயர்த்துறதை விட்டுறாத. 5 காரியத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது காரியம் என்னது? முதலாவது காரியத்தை என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அநேக காரியத்தின் மத்தியிலும் ஜெபம் செய்ய வேண்டும். 2வது காரியம், முதலாவது காரியம் சொல்லுங்க, அநேக காரியத்தின் மத்தியிலும் ஜெபிக்க வேண்டும். 2வது காரியம், 2வது காரியம் என்னது தெரியலையா? எல்லா நெருக்கத்திலும் ஜெபிக்க வேண்டும். என்னது? 2வது காரியம், எல்லா நெருக்கத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். 2வது காரியம் என்னது? நெருக்கத்திலும் ஜெபிக்க வேண்டும். 3வது காரியம், அழிவு வரும்போதும் ஜெபிக்க வேண்டும். 4வது காரியம், அற்புதம் நடக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். 5வது காரியம், எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும். எப்போ ஜெபிக்கணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தாரா? எங்கே போய் ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தாரா? யாரெல்லாம் ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தாரா? யாரெல்லாம் ஜெபிக்கணும்? இயேசுவே ஜெபிச்சாரு. நான் ஜெபிச்சு ஆகணும், வேற வழியே இல்லை. ஜெபம் இல்லாமல் செய்யமில்லை. எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம், எழுந்திருப்போம். ஆமா ஆமா, ஆஃப் பண்ணு. முடியாதது ஒன்றுமில்லை.